நம்ம ஊர் கூகுள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியேட்டர் ஸ்டுடியோவில் கமெண்ட் செக்ஷனை பற்றி A to Z பார்க்க போகிறோம். இப்போ நான் கிரியேட்டர் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுறேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கமெண்டில் வியூ மோர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பப்ளிஷில் இருக்குது. எல்லார் பண்ண கமெண்ட்மே இங்கே டிஸ்பிளே ஆகும். மேலே இருக்க இந்த சாய்ஸை செலக்ட் பண்ணுங்கள். எல்டு ஃபார் ரிவ்யூ கிளிக் பண்ணுறேன். எந்தெந்த கமெண்ட்லாம் ரிவ்யூவில் இருக்கோ அந்த கமெண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்து லைக்லி ஸ்பேம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸ்பேம் கமெண்ட் எதுவும் இருந்தால் இங்கே டிஸ்பிளே ஆகும். நான் ஸ்பேம் கமெண்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸ்பேம் கமெண்ட்டை டெலீட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது டெலீட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கமெண்டை நான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். இந்த 3 டாட் லைனை கிளிக் பண்ணி எதை நீங்கள் பின் பண்ணி வைக்கணும் இந்த கமெண்ட்டை அப்படின்னா பின் பண்ணி வைக்கலாம். அவங்களுக்கு ரிப்ளை பண்ணோம்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்லைக்னா டிஸ்லைக் கொடுங்க. லைக் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பின் பண்ணதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், நீங்கள் பின் பண்ண கமெண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் இருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஐடி யூசர் ஃப்ரம் திஸ் சேனல், இந்த நபர் பண்ணுற எந்த கமெண்ட்டுமே வேணாம் அப்படின்னா ஐடி யூசர் ஃப்ரம் சேனல் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் யூடியூப் சம்மந்தமாக நிறையா வீடியோ வர இருக்குது. ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.